ஹலோ சினிஃபில்ஸ், வெல்கம் டு த்ராட்டில் அண்ட் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம கங்குவா படத்தோட எஃப்டிஎஃப்எஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வாட்டி நம்ம ஐமேக்ஸ் பிரிண்டில் பார்க்க போகிறோம் கைஸ். ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, புக் மை ஷோவில் வந்து இம்மர்சிவ் 4K அப்படின்னு தான் போட்டிருந்ததே தவிர ஐமேக்ஸ்னு எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷனே பண்ணல. ஸோ மேபி அது ஐமேக்ஸ் பிரிண்ட்டாக கூட இல்லாமல் இருக்கலாம். யா, ஸோ அலப்புற ஸ்டார்டிங் ஃபேன்ஸ் ஓகே, மூவி முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். 3 hours later. வெல்கம் பேக் கைஸ். இப்போ தான் படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மூவி வந்து ஒரு ட்ரைபல் பேஸ்ட் பீரியட் ஃபிலிம். அது தெரிஞ்சு தான் இந்த ரிவ்யூ நான் வந்து சொல்கிறேன். ஸோ யாரும் அதை பற்றி எதுவும் இது பண்ண வேணாம், நினைக்க வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மூவியில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அதோட நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. ரெண்டுத்தை பற்றியும் நம்ம பேசி கடைசியில் இந்த மூவி யாருக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் சூர்யா சார் ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். பயங்கரமான ஒரு ரோலை ஒன்று ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ப்ரைம் சூர்யா, அந்த ஆதவன், அதில் இருக்கிற அந்த குசும்பாகட்டும், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸு காமிச்சிருக்காரு. அவரோட ஃபிசிக்கு, அது மொத்த தமிழ்நாடே அவரோட ஃபிசிக் ஒரு ஃபேன் தான். ஸோ அதை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இதே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அது ஒன்று. அடுத்து பாபி, அவரோட ரோலை அவர் பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸுங்கிறது கொஞ்சம் சின்னது தான், பட் ஸ்டில் அவர் வந்த டைம் எல்லாமே வந்து அவர் ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து திஷா பட்டானி, ஷீ இஸ் அ விஷுவல் ட்ரீட் டு வாட்ச். படத்தில் வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் போர்ஷன்ஸில் வர்ற கேரக்டராக வருவாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் ஒன்று கொடுத்துருக்கலாம், பட் எக்ஸைட்டிங் டு வாட்ச் ஹர் இன் தமிழ் ஃபிலிம். அடுத்து கிளைமேக்ஸில் அவங்க வச்சுருக்கிற ஒரு சின்ன சர்ப்ரைஸ், நான் அது என்னன்னு சொல்ல விரும்பலை. அது வந்து ஒர்க் ஆச்சு, நல்லாவே ஒர்க் ஆச்சு. நிறைய பேர் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான், பட் அது வந்து ஒர்க் ஆச்சு. அண்ட் அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒருத்தங்க வருவாங்க, ஒரு சின்ன பையன் ரோலில். அவங்க எக்ஸப்ஷனலாக வந்து இது பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய மொமெண்ட்டில் வந்து இந்த மூவியவே கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்தது. யா, அண்ட் இன்னொரு பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக்கிங். அது ரெண்டு கேட்டகரி தான் இந்த படத்தோட மேக்கிங். ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியன்ட்லி இருந்தது, அந்த ஆர்ட் ஒர்க், அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம். பட் மீதி சில சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிலோ பாராக இருந்தது. அதுக்கு காரணம் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி இந்த மூவி ஐமேக்ஸ் ஃபார்மேட் கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக ஐமேக்ஸ் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் பார்த்தா கிடைக்காது. ஸோ ஓவராலாக பாசிட்டிவ்ஸாக சொல்லி சம்மரி மாதிரி முடிக்கணும் அப்படின்னா, ஓகே, இட் வாஸ் நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் வர ஃபிலிம் தான் இது. ஸோ ஓகே, இப்போ நெகட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் திங், த நரேஷன், த வே த ஃபிலிம் ஹாஸ் பீன் எக்ஸிக்யூட்டட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மூவியோட கிராஃப் ஃப்ளோன்னு சொல்லுவோம்ல, கிராஃப், அந்த கிராஃப் வந்து பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல நார்மலாக ஃப்ளாட்டாக ஆரம்பிக்குது, அப்படியே போகுது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு டிப் ஒன்று இருக்குது. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வர்ற ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு பெரிய டிப்பு தான். அதெல்லாம் வந்து தாண்டி ஓகேன்னு சொல்லி இன்டர்வலில் வந்து நிற்கிறோம். இன்டர்வலுக்கு அடுத்து அது அந்த டிப்லேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரைஸ் ஆகி அந்த ஒரு ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு பீக்கில் வந்து நிற்கிது. திரும்ப இன்னொரு டிப்பு, அப்புறம் ஒரு பீக். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த படத்தோட ஒரு கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு பிரச்சனை. அடுத்து பிஜிஎம்ஸ் மனசில் நிற்கிற அளவுக்கு எந்த ஒரு பிஜிஎம்மும் வந்து அவர் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க, மோசம்லாம் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இன்னுமே பெட்டராக வந்து ரொம்ப இது பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் 2-3 படங்களோட சாயல் அடிக்குது. இந்த தேவாரா, அதுக்கப்புறம் வந்து
லைக் சிவாவோட சென்டிமெண்ட் ஃபிலிம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு கோர் எமோஷன் இருக்கும். ஒன்றா அண்ணன் தம்பி, இல்லைன்னா அப்பா பொண்ணு. இதில் வந்து அந்த மாதிரி ஒரு கோர் எமோஷனாக நம்ம எதை டார்கெட் பண்ணுறதுன்னு தெரில. மேபி ஒரு அப்பா பையன் அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷன் ஒன்று வரும், அதை வச்சு நம்ம அப்படியே மூவ் ஆன் ஆகிக்கலாம். ஸோ அது ஒன்று. ஃபேமிலி ஆடியன்ஸாக போகிறோம் அப்படின்னா ஃபுல் வயலன்ஸ், லைக் பியூர்லி பிளர் பண்ணியிருக்காங்க, யூஏ தான். பட் ஸ்டில் ரொம்ப சின்ன பசங்களாலலாம் வந்து இது பண்ண முடியாது. ஏன் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, அந்த 3D மூவியில் இருக்கிற ஸ்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். லைக் கண்ணுக்கிட்ட போகிறது, மூஞ்சிக்கிட்ட வர்றது, அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. பட் விஎஃப்எக்ஸை வந்து எடுத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் பிலோ பார். ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஸ்கேலில் இருக்கிற படத்துக்கு இன்னுமே பெட்டராக விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. 1-2 சீன்லாம் ரொம்ப வந்து க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு தெரிஞ்சது. 1-2 சீன்லாம் ரொம்ப வந்து லாஜிக்கெல்லாம் பார்க்க முடியாது தான் இந்த மாதிரி ஃபிலிம்ஸில். பட் ஸ்டில் அதுக்குன்னு சுத்தமாக வந்து ஒதுக்கிற முகம் சொல்லிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தலை சுரியிற சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு அடுத்து வந்து இன்னுமே இதை கிறிஸ்பாக இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு ரேண்டமாக வர கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஒரு இதாக வந்திருந்தால் வந்து மூவி ரொம்பவே வந்து நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த மூவி வந்து எப்போவுமே இது ரொம்ப அட்டி மோசம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப வந்து நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்தா, வேர்ல்டு சினிமாலாம் பார்த்த சிலருக்கு தான் வந்து இந்த படம் பிடிக்காது. ஜென்ரல் ஆடியன்ஸாக தமிழ் ஃபில்மாக மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ரெஃபரன்ஸு அந்த கம்பேரிசன் எதுவுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூவி நல்லாவே இருக்குது. பட் ஸ்டில் ஒரு 4-5 படங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு தலை சொறிகிற இதில் தான் வந்து நிற்கும். கடைசியாக வந்து சிவா கைவிட்டுட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்சுவல் ஒரு சினிமா ஃபேனாக பார்த்தீங்கன்னா விட்டுட்டார். பட் ஆஸ் அ சூர்யா ஃபேனாக, ஆஸ் அ தமிழ் ஆடியன்ஸ் ஃபேனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யா திஸ் இஸ் அ நைஸ் என்டர்டெய்னர், an average one time watch. இதை தாண்டி நான் என்ன சொன்னாலுமே வந்து ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ இப்படியே இந்த ரிவ்யூ வந்து முடிச்சுக்கலாம். Thank you all for watching. See you in the next review. Most probably Gladiator 2 நினைக்கிறேன். See you in the next review. Bye.